பேசினாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஐயா, நான் சொன்ன சில இது இங்கே இருக்கு பேக்கு காணிக்கை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கேட்குறேன், ஐயா இன்றைக்கு தொடர்கிறது என்று பேசினீர்களே, தனி மனித நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று சொன்ன ஐயா பெஞ்சமின் சாலமன் ஐயாவை பார்த்து கேட்கிறேன், ஐயா நீங்க தனி மனிதனா செய்கிறீங்களா, உங்களோட ஒரு கூட்ட ஜனங்கள் சேர்ந்து செய்கிறதா? ஆமென். ஆமென். அப்போ தனி மனிதன் என்பது கூட்டமா இருக்கிறவர்கள், ஒரு கூட்ட மனிதர்கள் அல்ல. யார் அவங்க? தனித்தனி மனிதர்கள் ஒன்று சேர்த்து செய்கிற பணி தான் கிறிஸ்துவ பணி. ஆமென். கிறிஸ்துவ அந்த வார்த்தை மேல வந்துச்சு, கிறிஸ்துவர்கள் தனி மனித சேவை. அந்த கிறிஸ்துவர்கள் என்ற அந்த வார்த்தை வந்தாலே அந்த இடத்துல என்ன வருது? ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது, ஒரு பிரசன்னை குறிக்கிறது. அது யார் செய்தாலும் சரி, அங்கு மகிமைப்படுவது ஒரு தனி மனிதன். இயேசு மகிமைப்படுகிறார், அவருக்கே அந்த மகிமை போய் சேர வேண்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்துவின் பணி. மனிதர்களுக்கு அந்த சேவை போய் சேருமானால் அது என்னது? அது கிறிஸ்துவ பணி அல்ல. அங்க என்ன சொல்லுது? கிறிஸ்துவர்களின். ஆமென். கிறிஸ்துவர்கள் என்பது அது பன்மையாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம தலைவர் எழுதும் போது அது என்ன நினைச்சு எழுதினாலும் தெரியல, ஆனால் பன்மையாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவர்களின் அதுல ஒரு தனி மனிதன் சேர்ந்து செய்கிறார்களோ தனியாக செய்கிறார்களோ அது அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. எனவே இதை நாம் பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். இரண்டாவது, ஐயா அடுத்த போட்ட அனைவரும் பேசினாங்க, இது தொடர்கிறது இல்லை என்று. ஆமென். கிறிஸ்துவ நிறைய ஆத்மாக்கள் ஆராயப்படுத்தப்பட்டு வருகிறது. சிலர் கிறிஸ்துவர்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்கிறது என்றது கிறிஸ்துவர்கள் வருகை இருக்கா இல்லையா? இருக்கு. கிறிஸ்துவரின் வருகை இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கு. அப்போ அது தொடர்தான் புது ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த முடியும். சிலர் கிறிஸ்துவ தூசிக்கிறதும் நடக்குது. கிறிஸ்துவ தூசிக்கிற கிறிஸ்துவ இல்ல, கிறிஸ்துவ ஊழியர்கள் செய்கிற அட்டுழியங்களை அதை இப்பொழுது தொடரவில்லை. அந்த காலத்துல செய்த ஊழியர்கள் இந்த காலத்தில் இல்லை, அதே நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு ஊழியம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. எனவே இந்த ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஊழியத்தில் சேவை இருக்க வேண்டும். ஆமென். ஐயா யாருமே சேர்ந்தது கிடையாது. நம்முடைய ராமேஸ்வரத்தில் வந்திருக்கிற ஐயா என்ன ஊழியம் பண்றாரு? அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் எல்லாருக்கும் பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து, ஜோசப் ஐயா அவருடைய ஊழியத்தை அவர் அழகாக செய்து கொடுக்குறார். தனி மனிதனாக அவர் ஊழியத்தை செய்து கொடுக்குறார். இப்போ தனி மனிதனாக ஊழியம் செய்கிறோம் நிறைய பேர் இருக்கிறார். ஆமென். மணிதாசன் தனி பங்களிப்பு இதில் இருக்கா இல்லையா? ஐயாவுடைய தனி பங்களிப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இவரு என்ன செய்யறாரு? வினோத் அவருடைய தனி பங்களிப்பு தான் பின்னால பேனர்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ தனி பங்களிப்பு என்பது இன்று தொடர்கிறது என்பது அதுல சிலருடைய பேர் இன்னைக்கு ரிப்பேரா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அது தொடரவில்லை என்பதும் உண்மையாக இருக்கிறது. அப்பொழுது நம்ம மத்தியில அது தொடர்கிறதா தொடரவில்லையா என்றால் இன்றைக்கு அது தொடர்கிறது, தொடரவில்லை. ஆமென். இயேசு இந்த ஊழியத்தை இந்த உலகத்துல ஒண்ணு சொல்லுங்க, தொடர்கிறதா தொடரவில்லையா?
ஐயா ஒன்றை சொல்லணும், நீங்க ரெண்டையும் சொல்லக்கூடாது. ஒண்ணு சொல்றது தீர்ப்பு அல்ல, அதுதான் தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட். ஐயா ஜட்ஜ்மெண்ட் வேற. ஐயா ஐயா ஜட்ஜ்மெண்ட் தான் அது. நடுறன்னா ஒன்றை சொல்லணும். ஐயா இது வந்து ஜட்ஜ்மெண்ட். வேதத்தின் அடிப்படையில ஜட்ஜ்மெண்ட், வேத சத்தியத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட். அதுல ஐயா ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல கொலை செய்தது உண்மை, கொலை செய்து விட்டார், எனவே அவருக்கு தண்டனை கொடுக்கும். ஆனா கொலை செய்யப்பட்ட நபர் அவர் இல்லை. யாரு கொலை செய்தது? யாரு? அவர்கள். அவர் கூட நீதிமன்றத்தில் கூண்டு அடிக்க வச்சுக்கிறாங்க. அவரு கொலை செய்யல. ஆனா கொலை செய்தவங்க தீர்ப்பு அவருக்கு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? கேஸ் தள்ளுபடி பண்ணுவோம், கோர்ட்ல கேஸ தள்ளுபடி பண்ணுவோம். எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? தனிமனித சேவை குறித்து சங்கீதம் 14:3 சொல்கிறது, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் இல்லை. ஆமென். அப்போ பைபிள்ல நிறைய பேர் நன்மை செய்தவங்க கணக்கில் இல்லையா? நிறைய பேர் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் பலர் நன்மை செய்யவில்லை, ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிலர் என்பது யாரு? ஒரு சிலர் என்பது யாரு? இப்பொழுது தொடர்கிறது. ஐயா ஊழியர் செய்யல அப்படியான சொல்ல முடியுமா? தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவர் செய்த ஊழியம் உண்மையானது, அதுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது அன்ஜட்ஜ்மெண்ட். அப்போ இப்பொழுது ஒரு சிலர் ஊழியம் செய்யறாங்க, அதுவும் உண்மைதானே? அப்ப எதுக்கு தீர்ப்பு சொல்றது? அதுக்கு சொல்றதா இதுக்கு சொல்றதா? இவர்கள் கிறிஸ்துவர்களா என்று பலரும் இது பண்றாங்க. நீங்க சங்கீதம் 119:68 பார்த்தீங்கன்னா, தேவனின் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கு, உமது பிரமாணத்தை எங்களுக்கு போதியும். அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு, அவர் ஊழியம் நம்ம மூலமா நடக்குது. அப்ப இயேசுவே நன்மை செய்யணும்னு சொல்லணுமா? நான் தீர்ப்பு புரியாம கேட்கிறேன், அறியாம கேட்கிறேன், அறிஞமா சொல்லுங்க. இயேசு சொல்றாரு என்னது? சங்கீதம் 119:68 அந்த பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் சொன்ன பிரமாணங்கள் படிதான் நம்ம நடக்கிறோம். அப்ப நம்ம நடக்கலன்னு சொன்னா யாருக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு சொல்றோம்? இயேசுக்கு அகைன்ஸ்டா சொல்றோம். இங்க முன்னாள் பார்ப்போம், சங்கீதம் 14:3 என்ன செய்யறாரு? ஒருவர் இல்லை என்றாரு. அது இயேசு தான் சொல்றாரு. அதை மறுத்தாலும் அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. கொலை செய்தவன், கொலை செய்யப்பட்டது உண்மை, கொலை செய்யப்பட்டது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கொலை செய்தவன் இவன் இல்லை, எவன் அதை கண்டுபிடிக்க வேண்டியது. இவன் அவன் கேஸ் போட்டு கொண்டு வந்து அந்த கேஸ் தள்ளுபடிப்பட்டது, தள்ளுபடிப்பட்டது. அவன் அவன் அவனை கண்டுபிடிக்கும். அது போலதான் இந்த தலைப்பு இருக்கு. இதுல ஐயா தலைப்பை இன்றும் தொடர்கிறது எழுதுகிறாரு, இன்றும் இப்பொழுது இல்லை என்று எழுதுகிறாரு. இப்பொழுது தொடர்கிறதா தொடர்கிறது? ஐயா மிஸ்டர் ராமேஸ்வரம் ஐயா, நீங்க ஊழியம் பண்றீங்களா இல்லையா? பண்ணிதான். ஐயா வந்து மைக் கேட்கிறாரு, மைக்கில் சொல்ற போறாரு. வாங்க, என்ன சொல்றாரு அதையும் கேட்டுருவேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால ஒரு சாட்சி தேவைப்படுது. ஐயா, கர்த்தரை நான் அறிஞ்ச பிற்பாடு, கர்த்தருக்கு அறிஞ்ச பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் வந்து ரசிக்கப்பட்டேன். இந்த 25 வருஷமும் நம்புங்க, முதல்ல கர்த்தருக்கு பொதுவாக சொல்றேன். ஆனா ஆவியானவர் வந்து அப்படி இருக்கிறார். தனி மனித சேவை இல்லை என்று சொல்லும்போது என் மனசு ரொம்ப பாரமா.
பாரப்படி. ஏன் தெரியுமா? என்னுடைய சேவையில நான் யாருக்கு 10 பைசா வாங்க மாட்டேன். நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போனாலும் அவங்க கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன், இத ரோட்ல போறவங்களுக்கு ஏதோ பண்ண மனிதா செய்ய கூட சொல்லி நேரம் வரும்போது காணிக்கை கொடுத்தாங்க. நான் இதை ரோட்ல போற யார்ட்டையாவது கொடுங்க, உங்களுக்கு எனக்கும் ஒரு வாக்கியம். இதைத்தான் இயக்குனர் சொன்னாரு, இது செஞ்சா நம்ம அங்க போயிடுவோம். இதைத்தான் சொன்னாரு, இதைத்தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் செய்யணும், நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதனால என்னுடைய தனிப்பட்ட ஊழியர் வந்து இன்றைக்கு கூட இன்னைக்கு நான் ட்ரெயின்ல வந்தேன், நேற்று ட்ரெயின்ல வர்றதுக்கு காசு இல்லையா. நேற்று என் பையன் கடலுக்கு போயிட்டு வந்து மீன்பிடி தொழில் பார்க்கறான், கடலுக்கு போயிட்டு வந்து அவன் எனக்கு போட்டு விட்டான் காசு. நான் வரேன். எப்படி வந்தேன்? இப்பெல்லாம் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய நம்மளையும் இருக்கு, நான் பார்க்கலாம். ஆனா இந்த ஐக்கியம் எனக்கு வேணும், இந்த இடத்துல போய் இந்த இடத்துல போய் வார்த்தை சொல்லணும்னு சொல்றதுனால ஆண்டவன் அனுப்பி வச்சாரு. உட்கார்ந்து 4 பேர் இருக்கிற இதுல 7 பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? நின்றுகிட்டு வரேன், தூக்கம் வருது, அங்க உட்கார்ந்து எனக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். அதனால ஐயா சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வேற. அதனால என்ன சுருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.